வணக்கம்ங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சின்ன வெங்காயம் ஊறுகாய். இதை நீங்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதேமாதிரி சாதத்துலேருந்து டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முக்கியமான பொருள் சொல்லிடுறேன். ஒரு 3/4 கிலோ சின்ன வெங்காயம், நமக்கு தேவையான அளவுக்கு புளி, கடுகு, நல்லெண்ணெய், மிளகாய்த்தூள். மற்ற பொருளெல்லாம் நாம் அதில் சேர்க்கும் போது பார்த்துக்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். வணக்கம்ங்க. நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் இதுக்கு முன்னாடி கோவைக்காய் பொடி லோட் பண்ணியிருந்தேன். அதில் நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பொடி வகைகளாக இருக்கட்டும், நம்ம சேனலில் போட்டிருக்கக்கூடிய ஊறுகாய் தொக்கு வகைகளாக இருக்கட்டும், நீங்கள் ஆர்டரின் பேரில் கண்டிப்பாக கேட்கலாம் அப்படின்னு. அதாவது நம்மளுடைய பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய ஊறுகாய் தொக்கு வகைகள், அதாவது தக்காளி தொக்கு, சின்ன வெங்காய தொக்கு, பிரண்டை தொக்கு, கருவேப்பிலை தொக்கு, கொத்தமல்லி தொக்கு, இந்த மாதிரி நிறைய வகைகள் போட்டிருப்போம். அந்த வகையில் உங்களுக்கு என்ன தேவைப்படுது, செய்ய தெரிகிறவங்க அதை பார்த்து கண்டிப்பாக செய்யலாம். செய்ய முடியாமல் வேலைக்கு போகிறவங்க, நேரம் இல்லாதவங்க, வயதானவங்க, அப்படி இருக்கிறவங்க ஆர்டர் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கேட்கலாம். நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலே போதும், நான் டீட்டெயில் தரேன். ஆனால் கண்டிப்பாக ஹோம்மேட் ப்ராடக்ட்டுன்றதுனால ரேட்டில் காம்ப்ரமைஸ் இருக்காது. தரமான பொருள் சேர்த்து செய்யும்போது அதுக்கு தரமான ரேட்டும் இருக்கும். எல்லா தொக்கு வகைகளும் சுத்தமான நல்லெண்ணெயில் மட்டும்தான் செய்வோம். அதே மாதிரி பொடி வகைகளுக்குமே அதற்கு தேவையான தரமான பொருட்கள் மட்டும்தான். ஸோ ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ்னால் நம்ம எப்படி எல்லாத்தையும் வீட்டில் ஒரு பொருள் வாங்கி செய்கிறோம், அதே மாதிரி தான் நாங்களும் வாங்கி செய்கிறோம். அதனால் தேவைப்படுறவங்க அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு காரம் குறைவாக, கூடுதலாக, இல்லை குழந்தைங்களுக்கு வேணும், அதுக்கேற்ற மாதிரி தாராளமாக நீங்கள் சொல்லலாம். நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலை நீங்கள் விசிட் பண்ணி பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஊறுகாய் தொக்கு வகைகள் இருக்கும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா சொல்லலாம். அதே மாதிரி இட்லி பொடி வெரைட்டிஸ், மசாலா பொடி வெரைட்டிஸ் அப்படின்னு இருக்கும். அதை கேட்டுட்டு நீங்கள் சொல்லலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்கள் கேட்டு பார்க்கலாம். என்னால் முடிஞ்சதுன்னா நான் அதை ப்ரிப்பேர் பண்ணி தருவேன். ரொம்ப பெரிய அளவுலலாம் நான் எடுத்து செய்துக்கிட்டு இல்லைங்க. சும்மா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே நான் இந்த ஒரு வருடமாக செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 10K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கப்புறமா யூடியூப்பில் நாம் இதை அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி நம்ம வியூவர்ஸோட சப்போர்ட்டால் 10K சப்ஸ்கிரைபர் நான் ரீச் பண்ணியிருக்கேன். அதுக்கே நான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லணும். ஸோ இனிமேல் நம்ம சேனலில் போடக்கூடிய இந்த மாதிரி தொக்கு வகைகள், பொடி வகைகள், அதேமாதிரி குளியல் பொடி, நான் குளியல் பொடி செய்யும் போது என்கிட்ட முதலாக வெளியில் இருந்த நபர்கள் கேட்டாங்க வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் முதல்ல வெளியில் தனிப்பட்ட முறையில் சேல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது ஒரு சான்ஸ் எங்களுக்கு. விருப்பப்படுறவங்க தாராளமாக உங்களுடைய ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி தரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். ஸோ இது எங்களுடைய ஒரு புதிய முயற்சி. உங்கள் ஆதரவு இருந்தால் அடுத்து என்னுடைய காப்பியா ஃபுட்ஸ், எங்களது எல்லாமே காப்பியாஸ் நேம் இருக்கும். அடுத்து எங்களுடைய காப்பியாஸ் மசாலா வெரைட்டியாக இருக்கட்டும், காப்பியாஸ் தொக்கு வகைகளாக இருக்கட்டும், அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் திரும்ப திரும்ப ஆர்டர் கொடுக்கலாம். நன்றி. இன்றைக்கி நாம் செய்ய போகிறது ஆனியன் ஊறுகாய். பாருங்கள், விருப்பப்படுறவங்க செய்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு 3/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரித்து நல்லா ஒரு தடவை அலசிட்டு துணியில் போட்டு உணர்த்தி எடுத்து வச்சுட்டேங்க. கொஞ்சம் கூட ஈரத்தன்மை அதில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் உணர்த்தி எடுத்து வச்சுருங்க. இப்போ இதற்கு பாருங்கள், ஒரு ஆரஞ்சு பழ அளவில் பாருங்கள், ஒரு சின்ன சைஸ் ஆரஞ்சு பழ அளவில் புளி எடுத்துருக்கு. அதாவது ஒரு 100 கிராம் புளி இருக்கும். இது தண்ணி ஊற்றி நல்லா திக்கான பல்ப்பாக கரைச்சி வச்சுருங்க. ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது. 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், ரெண்டுத்தையும் ஒன்றா கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. நான் எப்போவுமே இந்த பொடி கொஞ்சம் கூடுதலாக அரைச்சி வச்சுருப்பேன். அதனால் நான் பொடி அரைக்கலை. அதனால் 2 பங்கு கடுகுன்னா 1 பங்கு வெந்தயம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி லைட்டாக குறைன்னு அரைச்சி வச்சிடலாம். இப்போ இந்த உரிச்சி வச்ச வெங்காயத்தில் ஒரு 200 கிராம் வெங்காயம் வரைக்கும் முழுசாக எடுத்து வச்சுருங்க. கொஞ்சம் சின்ன சைஸ்லாம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் தனியாக பொறுக்கி எடுத்து வச்சிடலாம் முழுசாக பயன்படுத்துறதுக்கு. மிச்சம் இருக்கிற ஒரு 500 கிராம் வெங்காயத்தை இடித்து வச்சுருங்க. மிக்சிலெல்லாம் போடக்கூடாதுங்க, சும்மா இடித்து தான் வைக்கணும். ஒன்றும் பாதியமாக இடித்து அதை எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு வானிலை சூடு பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நான் ஒரு 200 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துட்றேன். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதோ 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு தாராளமாக சேர்க்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் இந்த சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துருங்க. கடுகு பொரிய விட்டு தீய விட்டுறாதீங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஊறுகாய் தொக்கு வகைகள் செய்யும் போது கடுகு தீஞ்சிடக்கூடாது, எந்த பொருளும் தீயக்கூடாது. அப்படி ஆகச்சுன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டே மாறிடும். அதனால் கடுகு நல்லா பொரிஞ்சு முடிக்கிற நேரத்தில் இந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிடுங்க. சின்ன வெங்காயத்தை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம்
அந்த எண்ணெயிலே நல்ல ஒரு பாதி அளவுக்கு கண்ணாடி பதம் வரணும். அது வரைக்கும் வதக்கிடுங்க. முழுசாக இது கண்ணாடி பதம் வந்துடக்கூடாது. ஏன்னா முழு வெங்காயத்தையும் இடித்ததையும் ஒரே நேரத்தில் சேர்த்தோன்னா முழு வெங்காயம் பாதி வதங்காமல் இருக்கும். அதனால் முழுசாக இருக்கிறத முதல்ல சேர்த்துருங்க. பாதி அளவுக்கு அது கண்ணாடி பதம் வந்துடட்டும். அதன் பிறகு நாம் இடித்து வச்சுருக்கிற இந்த 1/2 கிலோ சின்ன வெங்காயம் அதை நாம் சேர்த்துடலாம். இந்த சின்ன வெங்காயத்துக்கு முழுக்க இது மாதிரி சின்ன வெங்காயத்தில் செய்யும் போது தாங்க சுவை கூடுதலாக இருக்கும். இதை ஏன் நம்ம பெரிய வெங்காயத்தில் செய்யலாமன்னா இந்த மாதிரி செய்கிறதுக்கு சரி வராது. அதை நம்ம வெறும் சட்னி மாதிரி தாளித்து பதப்படுத்தி வேணால் வைக்கலாம். இந்த மாதிரி தொக்கு வகைகள் செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் மட்டும்தான் ரொம்ப சுவை இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் உங்களுக்கு கிடைக்கும் போது இது மாதிரி செய்து வச்சுக்கோங்க. தாராளமாக 2-3 மாதம் நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு பயன்படுத்தலாம். இப்போ இந்த வெங்காயம் சேர்த்து வதக்கும் போது ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் நல்லாவே வதக்கணும். ஹை ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம் மாற்றி வச்சு நீங்கள் வதக்குங்க. கருக விடக்கூடாது, ப்ரௌனாகவும் மாறிடக்கூடாது. அதோடைய நிறம் இதே மாதிரி கண்ணாடி பதம் மட்டும்தான் இருக்கணும். ஒரு 70% அந்த வெங்காயம் வெந்திருக்கணும். அதில் சலசலப்பு தன்மையோ நீர்த்தன்மையோ எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. எண்ணெய் நல்லா மேலே இந்த மாதிரி தெளிய ஆரம்பிச்சிடணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் நீங்கள் 2 ஸ்பூன் தாராளமாக சேர்க்கலாம். நான் வயதானவர்களுக்காக செய்து அனுப்புகிறேன். அதனால் இதில் நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் மட்டுமே சேர்த்துக்கிட்டேன். அவங்களுக்கு காரம் சாப்பிடாதவர்கள், அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டுமே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தாராளமாக இதில் சேர்க்கலாங்க. இந்த அளவுக்கு வெங்காயத்துக்கு அவ்வளோ மிளகாய்த்தூள் தாராளமாக சேர்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துருங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் புளி கரைசல். ரொம்ப தண்ணியாக நம்ம கரைச்சி சேர்க்கக்கூடாது. ரொம்ப நேரம் ஆகும். அப்படியே நல்லா தெளித்து எண்ணெய் தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இது மாதிரி தொக்கு வகைகளுக்கு எப்போவுமே புளி தண்ணி திக்காக கரைச்சி எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே இந்த புளி தொக்கு அப்படியே நல்லா வற்றி எண்ணெய் மேலே தெளிய ஆரம்பிக்கும். அந்த பதம் வர வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு, புளி, காரம் இது நல்லா கொதித்து வரும்போது நீங்கள் உப்பு, புளி, காரம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் காரம் தேவை. ஒரு சின்ன கல் காரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். அப்போ தான் அந்த வெங்காயத்தில் ஊற அந்த காரம் கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். நீங்கள் செய்யும் போதே குறைவாக இருக்குது, கரெக்டாக இருக்குதுன்னா அந்த வெங்காயத்தில் ஊறினதுக்கப்புறமா காரம் இல்லாமல் போயிடும். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் தெளிஞ்சு வந்ததும் 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். இந்த அளவுக்கு புளி திக்காகி எண்ணெய் தெளிய ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் நாட்டு சர்க்கரை சேர்க்கணும். நான் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் இருந்தால் வெல்லம் சேருங்க, இல்லைன்னா 1 ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அதை கிளறி மறுபடியும் எண்ணெய் தெளிய ஆரம்பிக்கும் போது தான் கடைசியாக தாங்க இந்த கடுகு பொடியை சேர்க்கணும். கடுகு, வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை கடைசியாக தான் சேர்க்கணும். ஆரம்பத்திலே சேர்த்துட்டிங்கன்னா அது எண்ணெயில் அதிகமாக வறுபட கசப்பு தன்மை கொடுக்கும். அதனால் எந்தெந்த பொருள் எந்த இடத்துல சேர்க்கணுன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இதில் பெருங்காயத்தூள் சேர்க்கலை. இப்போ அந்த கடுகு, வெந்தய பொடியில் ஒரு 1.5 ஸ்பூன் பொடி போட்டிருக்கிறேன். அதிகமாக கசப்புத்தன்மை வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது. எந்தெந்த தொக்குக்கு என்ன அளவுன்றது ஒன்று இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சேர்க்கணும். சேர்த்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. இந்த பொடி சேர்த்த உடனே ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு எடுத்து ஆற வச்சுருங்க. எண்ணெய் அப்படியே நல்லா தெளிஞ்சிரும். இப்போ பாருங்கள், சுண்டைக்காய் ஊறுகாய், சின்ன வெங்காய தொக்கு, இஞ்சி தொக்கு, பிரண்டை தொக்கு, அதே மாதிரி சுண்டைக்காய் பொடி, பச்சை சுண்டைக்காய் இட்லி பொடி, இதையெல்லாம் இந்த மந்த் ஆர்டருங்க. இந்த மாதிரி நான் செய்து பாட்டிலில் போட்டு வச்சுருக்கிறேன். 300 கிராம்ஸ் இருக்கும் இதில். இதுதான் இந்த மந்தோடைய ஆர்டர். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ இந்த சின்ன வெங்காய தொக்கு நல்லா ஆற விட்டு ஒரு ஈரமில்லாத டப்பாவில், பிளாஸ்டிக் கண்டெய்னரோ, கிளாஸ் கண்டெய்னரோ, இல்லை ஸ்டீல் டப்பாவில் கூட நீங்கள் இதை வைக்கலாம். போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வெளியே வச்சிங்கன்னா ஒரு வாரம் தான் வைக்கலாம். ரெஃப்ரிஜிரேட் பண்ணிட்டீங்கன்னா 2 அல்லது 3 மாதம் வச்சு பயன்படுத்தலாம் தாராளமாக. சாதத்துலேருந்து டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு இந்த சின்ன வெங்காய ஊறுகாய் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நன்றி.